ஹலோ வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்டைல் பார்க்க போகிறோம். மெக்கானிக்ஸில் அதுலேயும் டைனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் வந்து ப்ரொஜெக்டைல். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ரொஜெக்டைல் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v is equal to u plus at. ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து s is equal to ut plus half at square. மூணாவது ஈக்குவேஷன் வந்து v square equal to u square plus 2as. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். v is equal to u plus at. ஸோ இதில் நான் சொல்லியிருக்கேன், u அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி. சப்போஸ் இங்கே வந்து பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது, இங்கேருந்து இந்த பார்ட்டிக்கல் வந்து இங்கே நகர்ந்து போகுது. ஸோ நம்ம வந்து ஒரு வெலாசிட்டியில் போகுது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து u அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலாக இருக்கக்கூடிய வெலாசிட்டி v அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்றத எஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து ஏயிலேருந்து பிக்கு வர்றதுக்கு எடுத்துக்கிறக்கூடிய டைம் அதுதான் வந்து t அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து v is equal to u plus at அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து s is equal to ut plus half at square. எஸ்ன்றது டிஸ்டன்ஸு, யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, t டைமு, ஏன்றது ஆக்சலரேஷன், டீன்றது டைம். ஸோ ஏன்றது இங்கே வந்து ஆக்சலரேஷன், ஏ இஸ் தி ஆக்சலரேஷன். ஸோ தேர்டு ஈக்குவேஷன் வந்து v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஸோ இதுலேயும் வந்து v வந்து ஃபைனல் வெலாசிட்டி, u இனிஷியல் வெலாசிட்டி, ஏ ஆக்சலரேஷன், எஸ்ன்றது டிஸ்டன்ஸு ட்ராவல்டு. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனுமே அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதனால் இந்த 3 ஈக்குவேஷனுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதை வந்து அங்கங்கே அப்ளை பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்டைல், அதான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரொஜெக்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதை தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எரிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு கல்லை வந்து எரியிறோம், அதை வந்து மேலே பறந்து போய் ஒரு இடத்துல தரையில் வந்து விழுகுது. ஸோ அதைத்தான் வந்து ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து இங்கே நிற்கிறாரு, தரையில் நிற்கிறாரு, ஹரிசாண்டலில் நிற்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தரையில் நிற்கிறாரு, இந்த இடத்துல நிற்கிறாரு. அவர் வந்து ஒரு கல்லை வந்து எறிகிறார், அது போய் மேலே பறந்து போய் இப்படி கீழே விழுகுது. ஸோ அதைத்தான் வந்து ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அவர் கல்லை எரியக்கூடிய வேகம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் u, அதாவது வந்து வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஹரிசாண்டலோட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வாங்க, டெஃபினிஷனில் பார்த்தோம்னா தெரியும். ஸோ ப்ரொஜெக்டைல்னால் என்ன அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டைல் இஸ் எ பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்டட் இன் தி ஏர் in any direction with any velocity. எந்த டைரக்ஷனில் வேணாலும் எரியலாம், என்ன வெலாசிட்டியில் வேணாலும் போகலாம். அதுதான் வந்து ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த படத்தில் போட்டு காமிச்சிருக்கோம் ஆல்ஃபான்னு. அதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது. ஆங்கிள் தட் த டைரக்ஷன் மேக்ஸ் வித் ஹரிசாண்டலோட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிளை தான் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி இப்போ சொன்னோம் வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது எவ்வளோ வெலாசிட்டியில் கல் எரியிறோம் அப்படின்றது தான் வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன்.
அது வந்து ஒரு பாத்தை வந்து ஏற்படுத்துது. அதாவது அங்கே படத்தில் பார்த்தோம்னா ஒரு பேரபோலா மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குது. அதுதான் வந்து ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது ரேஞ்ச் ஆன் த பிளேன். ரேஞ்ச் ஆன் த பிளேன்னா இந்த பிளேனில் வந்து எவ்வளோ தூரம் வந்து அது ட்ராவல் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு இங்கே வந்து ஏன்ற பாயிண்ட் இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை வந்து பி அப்படின்ற பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா ஏபி தான் ரேஞ்ச். ஏபி தி ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட்டுனா எவ்வளோ நேரம் அது பறந்துருக்கு அப்படின்றது. அதாவது வந்து ஏயிலேருந்து ஆரம்பித்து பியில் விழுகிற வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது. ஏயிலேருந்து ஆரம்பிக்குது, பியில் வந்து விழுகுது, பியில் விழுகிற வரைக்கும் எவ்வளோ நேரம் பறக்குது. உதாரணத்துக்கு ஒரு 2 செகண்ட் பறக்குதுன்னா t=2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளோ நேரம் பறக்கிறது அப்படின்றது தான் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன், வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், வாட் இஸ் த டைம் ஆஃப் ஃப்ளைட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு டெஃபினிஷனை கொடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 2 ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள். ஸோ 2 ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் வந்து நமக்கு 2 முக்கியமான ஃபண்டமெண்டலான பிரின்சிபல் வந்து இதில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹரிசாண்டல் வெலாசிட்டி எப்பயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அது அடுத்தது ரெண்டாவது வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் த வெலாசிட்டி வில் சப்ஜெக்ட் உள்ளது ரிட்டார்டேஷன். ரிட்டார்டேஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கீழ் நோக்கி இருக்கும், அதுதான் ஜின்னு சொல்கிறோம். மேல் நோக்கி இருக்கக்கூடியதுக்கு பேர் வந்து ரிட்டார்டேஷன், -g தான் ரிட்டார்டேஷன் சொல்கிறோம். ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் த்ரூ அவுட் த மோஷன். வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து இந்த ஜியை பொறுத்து மாறும் அப்படின்றது தான் 2 ஃபண்டமெண்டல் பிரின்சிபலாக நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இங்கே படத்தில் பாருங்கள், படத்தில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் u, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல் ஆல்ஃபா. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஹரிசாண்டல் காம்போனண்ட்னா என்ன? இப்போ வந்து வெலாசிட்டி இருக்குது. இப்போ வந்து இதான் வந்து x ஆக்சிஸ் y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். ஸோ இது வந்து வெலாசிட்டி u அப்படின்ற வெலாசிட்டி, இது ஆல்ஃபான்ற ஆங்கிள் ஏற்படுத்துது. அப்போ 2 காம்போனண்ட் இருக்கும், யூக்கு வந்து 2 காம்போனண்ட் இருக்கும். ஹரிசாண்டலாக வந்து u cos ஆல்ஃபா, வெர்டிக்கலாக வந்து u sin ஆல்ஃபா. ஸோ 2 காம்போனண்ட் இருக்கும். அதை தான் வந்து இது வந்து ஹரிசாண்டல் காம்போனண்ட்டு, இது வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட்டு, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ வெர்டிக்கல் காம்போனண்ட் என்னது, ஹரிசாண்டல் காம்போனண்ட் என்னது? u cos ஆல்ஃபா அப்படின்றது ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி, u sin ஆல்ஃபா அப்படின்றது வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கங்கே நம்ம பயன்படுத்தும் போது ஈஸியாக இருக்கும்.